வணக்கம். நாம இப்போ மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோனோமியல். ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பிரஷனில் அதை தான் மோனோமியல்னு சொல்கிறோம். இப்போ இந்த 4 டேர்ம்லேயுமே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது இந்த 4 எக்ஸ்பிரஷன்லேயும். அதனால் இது வந்து மோனோமியல் எக்ஸ்பிரஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பைனாமியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 அன்லைக் டேர்ம்ஸ் இருக்கணும். அந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே வந்து அன்லைக்காக இருக்கணும். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ஒய்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டும் வேறு மாதிரியான கோஎஃபிஷியன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த x + y, 5 - m, mn + 4m, a² - b² இதெல்லாம் வந்து பைனாமியல். ஏன்னா 2 டேர்ம் இருக்குது எல்லாத்துலேயும். ஆனால் இந்த 4xy + 5xy அப்படிங்கிறது வந்து நம்ம பைனாமியல்னு சொல்ல முடியாது. இதில் 2 டேர்ம் இருந்தாலும் இது ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால 4xy + 5xy அப்படின்னு சொல்லும் போது 9xyன்னு சிங்கிள் மோனோமியல் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால் பைனாமியல்னு சொல்ல முடியாது. அன்லைக் டேர்ம்ஸாக 2 இருந்தால் தான் அந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4xy + 5xy - m² அப்படிங்கும்போது இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த 3 டேர்ம்ஸில் 4xy 5xy இந்த ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸ். அதனால் இதை வந்து நம்மளால் ட்ரைனாமியல்னு சொல்ல முடியாது. இது ஒரு பைனாமியல் டேர்ம். ஏன்னா 4xyயும் 5xyயும் ஆட் பண்ணோன்னா 9xy. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாயிரும்னா 9xy - m² வந்துடும். அதனால் இதை நம்மளை வந்து ட்ரைனாமியல்னு சொல்ல முடியாது, பைனாமியல் அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரைனாமியல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அன்லைக் டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். ஸோ 3x² - 5x + 2 இது ஒரு ட்ரைனாமியல். x + y + 9 இது ஒரு ட்ரைனாமியல். a + b² - 21 இது ஒரு ட்ரைனாமியல். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து அன்லைக் டேர்ம்ஸு 3 அன்லைக் டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் இதை ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது x + y + 5x இதுலேயும் 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரைனாமியல்னு சொல்ல முடியாது. அகெயின் நமக்கு என்னென்னா x 5xன்னு சொல்லி ரெண்டும் ஒரே மாதிரியான டேர்ம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸே இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாயிரும்னா 5x + x வந்து 6x + y அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேம் டேர்மாக இருக்குதா இல்லை அன்லைக், அதாவது லைக் டேர்மாக இருக்குதா இல்லை அன்லைக் டேர்மாக இருக்குதா அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பைனாமியலாக இல்லை ட்ரைனாமியலான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் அப்படின்னு சொன்னோன்னா, பாலினாமியல் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து சிங்கிள் டேர்மும் இருக்கலாம், 2 டேர்ம்ஸ் இருக்கலாம், 3 டேர்ம்ஸ் இருக்கலாம், இல்லை மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் 1 or more டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலினாமியலில் நம்ம மோனோமியலையும் ஒரு பாலினாமியலாக சொல்லலாம், பைனாமியலையும் ஒரு பாலினாமியல்னு சொல்லலாம், ட்ரைனாமியலையும் ஒரு பாலினாமியல்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு மேலே நிறைய டேர்ம்ஸ் உள்ள ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம வந்து ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து binomial, monomial, trinomial and polynomial definitions. Thank you viewers.